அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி 7ஆம் இடத்துல சனி இருந்தா என்ன நடக்கும், அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு வீடியோவை போட்டிருப்போம். அதையும் போய் விருப்பம் இருந்தா பாருங்க. இப்போ 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறத பத்தி பார்ப்போம். இப்போ நான் அந்த வீடியோல சொன்ன மாதிரி 7ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அது சார்ந்த விஷயங்களை, நல்ல விஷயமா இருக்கட்டும் கெட்ட விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்த 7ஆம் இடத்துல நம்ம செலுத்தி இருப்போம் அல்லது 7ஆம் இடத்து நபர்கள் நம்ம கிட்ட செலுத்தியிருப்பாங்க. அதாவது 7ஆம் இடம் குறிக்கிற நபர்களான வாழ்க்கை துணை, நண்பர்கள், கஸ்டமரு, கிளைண்ட், சமூகத்துல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, அனுதினமும் நம்ம ஃபேஸ் பண்ற நபர்கள், இவங்க எல்லாருமே 7ஆம் இடம் தான். அப்போ இவங்க கிட்ட நம்ம செவ்வாய் சார்ந்த விஷயங்களை செஞ்சிருப்போம், திங்க் பண்ணியிருப்போம், நினைச்சிருப்போம், சம்பவங்கள் நடந்திருக்கும், அல்லது அவங்க நமக்கு பண்ணிருப்பாங்க. இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கறதுனாலதான் இந்த அமைப்பு வந்து நிக்குது. அப்போ செவ்வாயோட பாசிட்டிவ் விஷயங்களான செயல்திறன் அதிகமா நடந்திருக்கும், பாதுகாப்பு நடந்திருக்கும், மேனேஜ்மெண்ட் நடந்திருக்கும், நிர்வாகம் நடந்திருக்கும், நல்ல கௌரவமா கெத்தா ஆளுமையோட செயல்பட்டிருப்போம், போட்டி போட்டு முயற்சி பண்ணி ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணிருப்போம், அல்லது செவ்வாய் சார்ந்த காரத்துவங்களான வீடு, வண்டி, வாகனம், சொத்து, கட்டடம், நெருப்பு, விவசாயம், உடல் உழைப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களையும் செஞ்சிருப்போம். அதே சமயம் செவ்வாயோட நெகட்டிவான கோபம், வேகம், ஈகோ, உரிமை பறிப்பு, அடக்குமுறை, வம்பு, வாக்குவாதம், இந்த மாதிரியான நெகட்டிவ்ஸும் வெளிப்படுத்தியிருப்போம். ஸோ ரெண்டுமே பாசிபிளா இருக்கும் அப்படிங்கிறது தான் கணக்கு. இதுல சுபகிரக தொடர்புகள் இருந்தா இப்போ கரண்ட் டைம்லயும் அதுக்கேற்ற மாதிரி பாசிட்டிவான செவ்வாய் சார்ந்த பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஆனா சுபகிரக தொடர்புகளே இல்ல, எதிரி வீடா இருக்கு அல்லது நீச்சமா இருக்கு அல்லது வக்கரமா இருக்கு, ஏதோ ஒரு சின்ன பாதிப்புல இருக்கு அப்படின்னா அப்போ அந்த செவ்வாய் சார்ந்த சில நெகட்டிவ் விஷயங்களை செய்யறதுக்கும் வாய்ப்பு உண்டு, நடக்கும். இத நம்ம எந்த விதத்துக்கும் எடுத்துட்டு போலாம். வயசுக்கு ஏத்த மாதிரி, ப்ரொஃபஷனுக்கு ஏத்த மாதிரி, குடும்ப சூழலுக்கு ஏத்த மாதிரி, எக்கனாமிக் அமைப்புக்கு ஏத்த மாதிரி அந்த 7ஆம் இடத்தோட பலன்களை எப்படி வேணாலும் எடுத்துட்டு போலாம். இப்போ ஒரு ஜஸ்ட் காலேஜ் படிக்கிற பையனா இருந்தா கோபம், வேகம், அடிதடி சண்டை இப்படின்னு மட்டும் எடுக்கலாம். இதுவே நல்ல சம்பாதிக்கிற நபரா இருந்தாரு அப்படின்னா நிறைய சொத்து, வீடு, வண்டி, வாகனம், சிவில், நிலம், ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி எடுக்கலாம். அது வயது, செய்யற தொழில் இதெல்லாம் பொறுத்து மாறுபடும். சோ அதனால 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் அந்தந்த சூழல் மற்றும் வயதுக்கு ஏத்த மாதிரியான தீய பலன்களையும் கொடுக்க தான் செய்யும். ஆனா இது இப்படியே தான் நடக்கணுமா, 7ல செவ்வாய் இருந்தா அதோட தீய பலன்கள் தான் நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம சொல்ற ஒரு சில வழிமுறைகளை லைஃப்ல கொண்டு வரது மூலயமா, அப்படியான நபர்களா நீங்க வாழ்றது மூலயமா அந்த 7ஆம் இடத்துல இருக்க செவ்வாயோட நெகட்டிவ் பலன்கள் எதுவுமே நடக்காது. பொதுவா எல்லா இடத்துலயும் நம்ம சொல்ற செவ்வாயோட அந்த நெகட்டிவ் கோபம், வேகம், அடக்குமுறை, ரகட்னஸை குறைக்கிறதுக்கு அன்பான மனசு, பக்குவமான குணம், இதுதான் செவ்வாய்க்கு மிக மிக முக்கியமான ஒரு கடைபிடிக்க வேண்டிய விஷயம். இதை கடைபிடிச்சிட்டாலே மேக்சிமம் செவ்வாய்னால வரக்கூடிய நெகட்டிவ்ஸ் எதுவுமே வராது. அதுக்கப்புறம் அனுபவம். ஒரு விஷயம் தெரியாதப்பதான் நம்ம ஓவர் டென்ஷன் ஆகி அதை சரி பண்றதுக்கு தப்பா பண்ணி ஏதோ ஒண்ணு சண்டை நடக்கும். ஆனா ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு, ஒரு விஷயத்துல அனுபவமா இருக்கு, ஒரு நாலேஜ் இருக்கு அப்படின்னா செவ்வாயோட வேகம் ஆக்கப்பூர்வமா செயல்படும். சோ செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு நாலேஜை வளர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. இது செவ்வாய்க்குன்னு இல்ல, பாவ கிரகங்கள் அல்லது பாதிக்கப்பட்ட கிரகங்கள் எங்க இருந்தாலும் அந்த இடத்துக்கு நாலேஜை கொண்டு போறது, நாலேஜை வளர்த்துக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறது, அனுபவம் ஆகுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நல்ல குணம், பக்குவமான குணம், மெச்சூர்டு மைண்ட் செட்டு, அதுக்கப்புறம் நாலேஜ், இந்த ரெண்டும் உங்க மனசுல, உங்க வாழ்வியல்ல, உங்க சிந்தனையில எந்த அளவு இருக்கோ அந்த அளவு உங்க ஜாதகத்துல 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா அது பாசிட்டிவா தான் வேலை செய்யும். வேற எந்த சுபகிரகமும் பார்க்க வேண்டியது அவசியம் இல்ல, சேர்க்கை அவசியம் இல்ல, வேற எப்படி மோசமான அமைப்பு இருந்தாலும் சரியா பலன்கள் நடக்கும் அப்படிங்கறதுதான் முக்கியம். நீங்க இத கொஞ்ச நாள்ல செஞ்சு பார்த்துட்டு மறுபடியும் வழக்கம் போல மாறிடக்கூடாது. குறிப்பிட்ட மாதங்களுக்கு அல்லது குறிப்பிட்ட வருடங்களுக்கு நீங்க அப்படியான நபரா வாழணும், அல்லது பெர்மனண்டாவே நீங்க அப்படியான நபரா மாறிடணும். நம்ம இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒவ்வொரு கிரகத்தையும், ஒவ்வொரு கிரக சேர்க்கையும், ஒவ்வொரு ஸ்தான பலத்தையும் புரிஞ்சுக்குங்க. நீங்க எந்த லக்னமா வேணாலும் இருங்க, எந்த தசாபதி வேணாலும் நடக்கட்டும், என்ன ராசியா வேணாலும் இருங்க, ஜஸ்ட் உங்க ஜாதகத்தின் அடிப்படையில உங்க ஜாதகத்தை எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற சைக்காலஜியை புரிஞ்சுங்க. நீங்க பலன் கணிக்க பழகாதீங்க, சைக்காலஜியை புரிஞ்சுங்க. நம்ம சொல்றது எல்லாமே சரியா புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்காகத்தான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றோம். வெறுமனே உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும்னு கணிச்சிட்டு போறதுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்ல. 7ல செவ்வாயா வீட்டுக்காரியோட சண்டை, கணவரோட சண்டை, அல்லது பார்ட்னரோட சேர்ந்து ஏதாவது சொத்து வாங்குவீங்க, சமூகத்துல நான் தான் பெரிய ஆளுன்னு காட்ட நினைப்பீங்க, இப்படின்னு சிம்பிளா பலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அது என்னோட வேலை இல்ல. உங்க எல்லாருக்கும் ஜோதிடத்து மூலியமா உங்களோட பழைய கர்மாவை மெச்சூர்ட் பண்ணி சரியான வாழ்க்கைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறதுனாலதான் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ
இப்போ 7 செவ்வாய் இருக்கா, நீங்கள் எதை பற்றி யோசிக்க வேணாம். சிம்பிளான நல்ல குணத்தை வளர்த்துக்குங்க, நிறைய படிங்க, அனுபவமாங்க. இந்த 2 பண்ணாலே 7ஆம் இடத்து செவ்வாய் நல்ல பலன் கொடுத்தே ஆகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது மாதிரி உங்களுக்கு முழு ஜாதத்தையும் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், அனலைஸ் பண்ணணும், வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு எப்படி கொண்டு போகணும்னு தேவை இருந்தது அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது ஜென்ரல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.